லூசிஃபர் என்கிற சாத்தான் எங்கிருந்து விழுந்தார்? நிறைய பேர் நினைக்கிற விஷயம், நம்பிட்டு இருக்கிற விஷயம், அவர் பரலோகத்திலிருந்து பூமியில் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு. அதாவது தேவன் பிடிச்சி தள்ளி விட்டார், அவர் நேராக கீழே விழுந்துட்டார். அப்போது பரலோகம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரியும் பூமி கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியும் ஒரு தாட் வருது. ஒருத்தர் பரலோகத்திலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டால் அவர் பூமியில் தான் விழணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பூமி மாதிரி நிறைய கோள்கள், பூமியை விட பெரிய சைஸில் இருக்கிற கோள்கள்லாம் நம்மளை சுற்றிட்டு இருக்கு. அதில் ஏதாவது ஒன்றில் கூட போய் என்ன பண்ணிக்கலாம், அவர் விழுந்திருக்கலாம். ஆனால் இங்கே நடந்தது, அவர் பரலோகத்திலேருந்துலாம் அவரை தள்ளி விடல, அவர் இருந்த அதிகாரத்திலிருந்து அவர் என்ன பண்ணார்னா தேவன் தள்ளி விட்டுட்டார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாக இது தெளிவாக சொல்கிறார். என்னன்னா, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் அப்படின்னு அங்கே கிளியராக மென்ஷன் ஆயிருக்கு. எதுக்காக தேவன் அவர் அங்கே ஏதேனில் வச்சார்? பிகாஸ் தேவன் படைத்த மனுஷனை